தாயே, பிச்சை போடுங்கம்மா. இந்த ஏழைக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்கம்மா. பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, வேற வேலை இல்லையாடா? போய் படிக்கிற வேலையை பாடுறா, ஏன்டா பிச்சை எடுக்கிற? சார், நானே படிக்கிறதுக்கு காசு இல்லாம தான் சார் பிச்சை எடுக்க வந்திருக்கேன். என் தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்க? காசுலாம் தர முடியாது, நான் கிளம்புறேன். பார்க்க நல்லா பணக்கார மாதிரி இருக்கான், இவங்கிட்ட காசு இல்லையா? போடாடே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சே, நம்ம இப்படி ஆயிட்டோமே. Ena inikavadu homework sentia ilaya kar vandu una tiduvuru. இன்னைக்கு நான் ஹோம்வொர்க் செய்யல, சார் வந்தா பார்த்துக்கலாம். என்னப்பா இன்னைக்காவது ஹோம் ஒர்க் சென்சியா இல்லை வெளியே போய் நிற்கிறியப்பா? சார், நான் இன்னைக்கு ஹோம்வொர்க் செய்யல, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வெளியே போய் நில்லா. சார், இவன் ஒழுங்காவே படிக்கவே மாட்டான். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. அங்கே ஒரு ஹோட்டல் கடை இருக்கு, அங்கே ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்தா சாப்பிட்லாம். என்னது இது? நேற்று பார்த்தவங்க இங்கே படுத்து கிடக்குறாரு. உனக்கு காசு கொடுக்காருன்னு ரொம்ப சாரிப்பா. இந்த பாலை வச்சுக்கோ, பக்கத்தில் இருக்க கேஷினோ கேம் போய் விளையாடு. எனக்கு இந்த பால்லாம் வேணாம், காசு இருந்தா தாங்க. தப்பா, அந்த பாலை வச்சுக்கோ, உனக்கு நான் காசும் தரேன். சார், என்ன தள்ளாதீங்க, நான் பாலும் வாங்கிக்கிறேன், காசும் வாங்கிக்கிறேன். தம்பி யார்கிட்ட சொல்லிடாரு தம்பி இதை பற்றி. சரி சார், நான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தம்பி வரேன். அவர் வேற போயிட்டாரு. நம்ம இந்த காசு வச்சு ஏதாச்சும் சாப்பிட்லாம். வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ பில் பே பண்ணிட்டு அவர் சொன்ன கேஷினோவை விளையாண்டுட்டு போயிடலாம். சார், மொத்தம் 550 ஆச்சு சார், திருப்பி வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இந்தாங்க மேம் அமௌண்ட். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த கேஷினோ இருக்குது. நம்ம போய் விளையாண்டு பார்க்கலாம். இப்படியே நடந்து போக கால் வலிக்குது. அங்கே ஒரு டாக்ஸி இருக்குது, அவங்ககிட்ட போய் கேஷினோ கிட்ட இறக்கி விட சொல்லலாம். சார், கேஷினோக்கு போகணும் சார். ஓகே சார், 10 minutes ஆகும் சார். சார் வந்துருச்சு சார், மொத்தமாக 95 ஆயிடுச்சு சார். ஓகே சார், இந்தாங்க சார். வெல்கம் டு கேஷினோ சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? சார், நான் கேம் விளையாட வந்திருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் சார்? The amount is 6,500 sir, you can go play now. ஓகே, தேங்க்யூ சார். இத்தனை பேர் விளையாடுறாங்க இந்த கேம்ல. வெல்கம் சார், இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேமில் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த இடம் அவங்களுக்கே சொந்தமாயிரும், காசு பணம் எல்லாம் கிடைக்கும். Hey, you lost the game. Go outside or else I'll kill you. No, I cannot go outside. I want the game. If you don't go outside, my bodyguard will kill you. Oops, I go now, but I will come back. Oh my god, I win the match. Now I am the king. Now I am happy. Let's move now. என்னங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போனான்ல, அவன் பேர் ஜேடி. அவனை மட்டும் நீ தூக்கடிச்சிட்டேன்னா உனக்கு இந்த இடம் சொந்தமாயிடும். அவன் 10th லெவலில் இருக்கான், நீ 1st லெவலில் இருக்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், நான் உன் கூட வரேன், ஆனால் கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் அதிகமாக போடு. நீயே பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்க, அப்புறம் எப்படி உன்கிட்ட இவ்வளோ காசு? இதை நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யார்கிட்டையும் சொல்லிடாத. ஒருத்தர் வந்தார், ஒரு கார்டு கொடுத்தாரு, அதில் 1000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் அது 3 லட்சம் இருந்துச்சு. ஒரு பால் கொடுத்தாரு, கேஷ்னோ கேம் போய் விளையாட சொன்னார், அதனால தான் நான் இங்கே வந்தேன். 3 லட்ச ரூபாய் கொடுத்து கேஷினோ வந்து விளையாண்டுருக்கான், சம்பாதிக்காமல் தாறுமாறாக செலவு பண்ணிகிட்ருக்கான். அவன் பைத்தியக்காரனா இல்லை இவன் பைத்தியக்காரனா?
ஹலோ மேடம், இங்கே தேவன் யாராவது வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களா? அவர் எங்கே இருக்கார் இப்போ? எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவர் உயிரோட எனக்கு வந்தாகணும். சப்போஸ் அவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஸ்பிட்டலே நான் வந்து துவம்சம் பண்ணிடுவேன். சார் கத்தாதீங்க, பேஷண்ட்லாம் படுத்துட்டு இருக்காங்கல்ல. தேவ் வந்து விஐபி ரூமில் தான் இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ரெக்கவர் ஆக இன்னும் 2 நாள் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், படம் புரியலையா? எனக்கும் புரியல, வாங்க பார்ப்போம். ஒரே கூட்டமாக இருக்குல்ல. ஆமாண்டா. என் பேர் தேவ். கேம் ஆரம்பிக்கலாமா? என் பேர் ஜான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஓகே, நம்ம இப்போ தமிழ்லேயே பேசிக்கலாம். என் ஃப்ரெண்டு தேவையில்ல. நான் தமிழ்லே பேசுகிறேன், நீ தமிழே பேசு. உன் பாடி கார்டுக்கு இப்போ வேலை இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்கே? நல்லா இருக்கியாடி? டேய், இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வரலையாடா? ஆமாம் சார், இன்றைக்கும் அவன் லேட்டாக தான் வருவான். ஏன் நான் லேட்டாக வந்தேன்னா, அம்மாவுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துட்டு வந்தேன். லேட்டாக ஆயிடுச்சு. நானும் லேட்டாக தான் வந்தேன். சார் என்னை வெளியே நிற்க சொன்னாரே, இதுவும் ஒரு வகையில் ஜாலியாக தான் இருக்குது. நானே லேட்டாக வந்து சோகத்தில் இருக்கேன், நீ வேறயா? இப்போ நான் உள்ளே போனேன்னா சார் என்ன திட்டுவாரே. சார் வாங்க, சார் வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆ வரேன், நீ போப்பா. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவர் பேர் தேவ் தக்ஷன், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியா. இவர் வந்து எப்படி இருந்தாருன்னா, இப்படி இருந்தவர் இப்படி மாதிரி இருக்கார். இவ்வளோ பெரிய பணக்காரரா? எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாருன்னு இந்த நியூஸில் பார்ப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் 24/7. சார், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பிச்சைக்காரன், நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனீங்க? அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? அதை பற்றி சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக நான் எப்படி பணக்காரன்னு சொல்கிறேன். சரி சொல்லுங்கள் சார், அதை பற்றி கேட்போம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேஷினோக்குள்ளே போனேன். அப்போ எனக்கு விளையாடவும் தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது. அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான். அவன் தான் எனக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தான், இங்கிலீஷ் பேசவும் சொல்லி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் லெவலில் போய் உட்காரும் போது நான் ஜெயிச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு லெவலாக நான் ஜெயிச்சிட்டே வந்தேன். நான் 10th லெவலில் வந்துட்டேன். அங்கே ஜேடின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பயங்கரமாக இருந்தான் பார்க்குறதுக்கே. அவன்கிட்ட நான் தோத்துருவேன்னு பார்த்தா நான் ஜெயிச்சிட்டேன். அவனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எனக்கு வந்துடுச்சு, லேண்டு, சொத்து எல்லாம் எனக்கு வந்துடுச்சு. ஆனால் எல்லா கேம்லையும் ஜெயிச்சது ஒரு சின்ன பாலால். ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் உங்ககிட்ட எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ஏன் ஃபஸ்ட் டைம் பிச்சை எடுத்தீங்க? அதை உங்களால் சொல்ல முடியுமா? அன்றைக்கி நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நான் கடைசியாக எங்கள் அம்மா அப்பாவை கூட பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அப்பா அம்மா பாடியை வந்து எடுத்து புதைச்சிட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த காரணம். சார் அழுவாதீங்க சார். சரி, அப்பா அம்மா இருந்து போயிட்டாங்க, ஓகே. நீங்கள் ஏன் பிச்சை எடுக்க போனீங்க? நான் பணக்காரன் தான். எங்கள் அப்பா அம்மா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வந்து இஎம்ஐ கட்டல, லோன் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே சார், இதோட இந்த நியூஸை முடிச்சுக்கலாம். இந்த நியூஸை பார்த்துருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சார் வந்து ரொம்ப எமோஷனாக ஆகிட்டார் இந்த பேசும்போது. ஸோ அவளுக்காக ஒரு நன்றி சொல்லிவிட்டு இதோட இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24/7 நியூஸ். தேங்க்யூ சார், இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நான் வரேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு
நம்ம ஹோட்டல் போகணும், கொஞ்சம் வேகமாக போப்பா. ஓகே சார், நம்ம வேகமாக போயிடலாம். முன்னாடி இருக்க கார் டிரைவர்கிட்ட நான் சொல்லிடுறேன். சார் இப்போ தான் சார் அவங்க நியூஸை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதில் ஒரு டவுட் சார். நீங்கள் ஏன் சார் பிச்சை எடுக்க வந்தீங்க? அதுக்கு போல் ஏதோ ஆசிரமம்லாம் நிறைய இருக்குதா சார்? அங்கே போய் நீங்கள் படிச்சிருக்கலாங்க. அதை விட்டுட்டு ஏன் சார் நீங்கள் பிச்சை எடுக்க வந்தீங்க? அதாப்பா, அது என் ஸ்கூல் டைம் ஸ்டோரிப்பா, நான் அவர்கிட்ட சொல்கிறேன். என்னப்பா இன்னைக்கும் லேட்டா? சார் இல்லை சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஏன்டா வரதுக்கு லேட்டு? சார் இவன் லேட்டாக வந்ததுக்காக நீங்கள் ஒரு போர்டில் சம் எழுதி வச்சுருக்கீங்களே, அந்த சம் இவனை எழுத சொல்லுங்கள் சார். எழுதுறானான்னு பார்ப்போம். உங்களாலேயே சால்வ் பண்ண முடியல, படிக்காத பையன் எப்படி சால்வ் பண்ண போகிறான்? சார் இந்த சம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் சால்வ் பண்ணிட்டா. முடிஞ்சா சால்வ் பண்ணிக்கோ. சார் சார், அவன் அந்த சமம் போட்டு முடிச்சான் சார், நீங்கள் பாருங்க. பா, இங்கே இருக்கிறவங்க யாருமே இந்த சம்ம போடலப்பா. நீ எப்படிப்பா போட்ட? நீ படிக்காத மக்கு பையன்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா இவ்வளோ சூப்பராக படிச்சிட்டியேப்பா. சார் எனக்கு எல்லா சம்முமே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த எல்லா சம்முமே கஷ்டம்னு. நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நான் அமைதியாக உட்காந்துப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் லேட்டாக வந்ததுனால நீங்கள் பேசிகிட்டு இருந்தது எனக்கு தெரியல, அதனால தான் நான் இந்த சம்மை போட்டு முடித்தேன். தம்பி நீ உண்மையிலேயே சூப்பர்ப்பா. இதுலேருந்து நான் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நம்ம நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். ரொம்ப சூப்பர் சார், நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அப்புறமேட்டு அந்த பால் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லவே இல்லை. அதை ஏன் கேட்குற? அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிற? டே, கேட்ட கேளுக்கு மட்டும் பதில் சொல்லு, இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் என்ன இப்படி பேசுகிற? ஆமாம், நீ ஃபஸ்ட்டு என் பாடி கார்டே இல்லையே. நான் தான் உன் பாடி கல்லாம் தெரியுதுல்ல, ஒழுங்கா அந்த பால் எங்கே இருக்குன்னு சொல்லிடு, இல்லைன்னா போட்டுருவேன்.